ஹலோ ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டேஸ் பேக் வந்து இந்த நியூஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூஸ் பேப்பரில். நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இந்த நியூஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பார்ட்டோட சேர்த்து வந்து எப்படி நம்ம படிக்கிறது, இந்த நியூஸையே வந்து அதனோட ஃப்ரிஞ்சஸ் ஏரியாவோட சேர்த்து ஒரு ஹோல்சமாக எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பாலிட்டியில் நிறைய பர்சன்ஸ் பற்றி படிப்போம். பிரைம் மினிஸ்டர், சிஎம், கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பர்சன்ஸ் பற்றி படிப்போம். அந்த மாதிரி பர்சன்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அவங்க டைரெக்டாக நியூஸ்லேயே வரும்போது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக தான் இருக்கும். இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் பார்ட்டோட நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும். நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். கான்ஃபிடென்ஸ்னா என்ன? நம்பிக்கை. நோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். மோஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. அகெயின்ஸ்ட் யாருக்கு எதிராக கொண்டு வராங்க? லோக்சபா ஸ்பீக்கர். பார்லிமெண்ட்னு எடுத்துட்டோம்னா லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். ஸோ லோக்சபாவோட மெயின் லீடர் யாரு? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். அங்க ராஜ்யசபால யார் இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து ஒரு லோக்சபா ஸ்பீக்கர் மேல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கும், அப்போசிஷன் பார்ட்டி இருக்கும். இந்த லோக்சபா ஸ்பீக்கருங்கிறது எங்கிருந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியில எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்றதா வந்து லோக்சபா ஸ்பீக்கர். அவர் எம்பியா இருக்கிற வரைக்கும் ரூலிங் பார்ட்டிக்கு அவங்களோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒன்ஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கரா வந்து எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து நியூட்ரலா தான் ஃபாலோ பண்ணணும். சரி, எதுக்காக இப்ப வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து பார்ஷியலா இருக்காரு. ரூலிங் பார்ட்டில இருந்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் டைம் அலோகேட் பண்றாரு. ஆனா அப்போசிஷன் பார்ட்டில அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு. எங்கள வந்து பேசவே விட மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்லி, இப்ப வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. இப்படி இந்த நியூஸ் பத்தி படிக்கும்போது, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த நியூஸ் வந்துருச்சு. இத நம்ம வந்து ஸ்டாட்டிக்லயும் வந்து கண்டிப்பா லோக்சபா ஸ்பீக்கர்னா யாரு? அவர பத்தி கம்ப்ளீட்டா படிப்போம். ரஜினிகாந்த்ல லோக்சபா ஸ்பீக்கர் பத்தி என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிரைடிங் ஆஃபீசர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட். அதுக்கு கீழயே வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மத்த எல்லாருமே குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருக்கு கீழ என்னென்ன டாபிக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ஷன் அண்ட் டென்யூர். எப்படி வந்து எலக்ஷன் நடக்குது? எவ்வளோ டியூரேஷன் வந்து அவர் இருக்கணும்? ரோல்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ். இண்டிபெண்டன்ஸ். அவரு வந்து ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னா, எவ்வளோ இண்டிபெண்டன்ஸோட அவர் முடிவெடுக்க முடியும்? இம்பார்ஷியாலிட்டி. இத தான் சொல்றோம். அவரு வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து வந்திருந்தாலும், இப்போ அவர் வந்து ஸ்பீக்கரா இருக்காரு. ஸோ நவ் ஹி இஸ் த லீடர் ஆஃப் லோக்சபா. அதனால நான் வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட ரூலிங் பார்ட்டிக்கு அதிக நான் முக்கியத்துவம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இம்பார்ஷியலா தான் வந்து ஒர்க் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கிற நியூஸ என்னன்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமா பார்த்தாச்சு. ஒரு ஓவர்வியூ குடுத்தாச்சு. ஓ, இதுதான் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதனோட சேர்ந்தாப்புல இருக்கிற ஸ்டாட்டிக் பார்ட்டும் இப்ப பார்த்தாச்சு. அதையும் நம்ம படிச்சிரணும். உடனே உங்களோட நோட்ஸோ, இல்லாட்டினா வந்து புக்கோ, நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாபிக் ரெலவென்ட்டா என்ன ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கோ, அதையும் நம்ம இப்ப படிச்சுட்டோம். சரி, இன்னும் என்ன ஃபர்தரா பண்ணணும் அப்படின்னா, அந்த நியூஸ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் பார்ட்ல இருக்கிற எந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்தாலும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு நாளைக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. சோ அடுத்தது இப்ப என்ன பண்ணணும், அந்த டாபிக்லயே வேற என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போயி, இப்போ இப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அப்பன்னா அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்ன ப்ராசஸ்? எந்த ப்ராசஸ்ல அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பாஸ் ஆகலட்டினா என்ன ஆகும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கருக்கு எதிரா கொண்டு வந்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எத்தன டைம் கொண்டு வந்திருக்காங்க? சரி, அப்படி கொண்டு வந்து எத்தன டைம் பாஸ் ஆயிருக்கு? எத்தன டைம் ஃபெயில் ஆயிருக்கு? ஓகே. அப்போ லோக்சபா அந்த பொசிஷன விட்டு யாரெல்லாம் வெளியில போயிருக்காங்க? ஸோ இந்த டாபிக்கும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி படிக்கணும். ஏன்னா பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேக்சுவலும் சேர்த்து படிக்கணும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு படிக்கும்போது, நம்மளோட அந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்ம இந்த மாரி படிச்சு வைக்கும்போது, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து தப்பாகாது. சரி, இப்போ வந்து ரிமூவல் ஆஃப் லோக்சபா ஸ்பீக்கரோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஆர்டிக்கிள் 94(c)ல ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அந்த ஹவுஸ விட்டு ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி தான் பேசுது அந்த ஆர்டிக்கிள்.
சரி, ஓகே. எ மெம்பர் மஸ்ட் கிவ் அட்லீஸ்ட் 14 டேஸ் ரிட்டன் நோட்டீஸ் டூ மூவ் எ ரெசல்யூஷன் ஃபார் ரிமூவல். இப்ப ஆல்ரெடி நம்ம ரெசல்யூஷன் ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். இந்த இடத்துல ரிட்டன் நோட்டீஸ் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தைய படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டெர்ம்ஸ் வச்சு கூட நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கிளியரா படிச்சுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு எம்பி வந்து ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடியே ரிட்டன் நோட்டீஸ் வந்து குடுக்கணும். எனக்கு வந்து ஒரு 50 மெம்பர்ஸாவது பண்ணணும். இப்போ வந்து அவங்க குடுத்துட்டாங்க. மோஷன வந்து அங்க குடுத்துட்டாங்களா? இப்ப ஸ்பீக்கர் வந்து கேனாட் ப்ரொசீட் ஓவர் த ஹவுஸ் வைல் த மோஷன் இஸ் பெண்டிங். இப்போ வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. இப்ப போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்டின்னா, ஸ்பீக்கர் வந்து அங்க ப்ரொசீட் பண்ணலாமா? அதாவது அந்த செஷன வந்து நடத்தலாமா அப்படின்னு கேட்டா நடத்த முடியாது. ஆனா அட்டெண்ட் பண்ணலாம். சோ அவரையே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுல இருக்குன்னா ஆர்டிகல் 96ல இருக்கு. நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் மஸ்ட் பாஸ் பை எ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. இந்த இடத்துல வந்து ஒரு மெஜாரிட்டி ஒவ்வொரு கேஸ்லயும் இந்த மாதிரி ரிமூவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கேஸ்லயும் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு தனியாவே வந்து பார்லிமெண்ட்ல சாப்டர்ல தனியாவே ஒரு டாபிக் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டினா என்ன? என்னென்ன மெஜாரிட்டி இருக்கு? எந்தெந்த கேஸ்ல வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்க வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பத்தி சொல்லியிருக்கிறனால உங்களுக்கு ஓவர்வியூ குடுத்துர்றேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கு, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கு, ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேயே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி அப்படின்னாவே என்னன்னா 50 பிளஸ் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து இப்ப என்ன வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, மெஜாரிட்டி அப்படிங்கிறது இப்ப என்ன? அது 2ஆ பிரிச்சா 50, 50 அது ஈக்குவலா போயிரும். அதிலிருந்து ஒருத்தருக்கு வந்திருந்தா கூட ஒரு 51 ஆயிருமா? அவ்வளவுதான். அதுதான் மெஜாரிட்டி. மேபி அது 51ஆ இருக்கலாம், 60ஆ இருக்கலாம், 70ஆ இருக்கலாம். 51 தாண்டி எந்த நம்பர்ஸ் இருந்தாலுமே மெஜாரிட்டி தான். நம்ம மினிமமா எவ்வளவு இருக்கணும்? 51 இருக்கணும். ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுனா டோட்டல் ஸ்ட்ரென்த். அதாவது அந்த ஹவுஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்ல இருந்து வேக்கன்சி இருக்கு இல்லையா? ஆ இப்ப வந்து சில பேர் ஏதாவது இறந்திருக்கலாம். இல்ல ஏதாவது டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக அந்த இடம் வந்து வேக்கன்ட்டா இருக்கும். ஸோ அத வந்து கழிச்சுட்டு தான் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து, அதுல மெஜாரிட்டி கண்டுபிடிக்கிறது தான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. மெஜாரிட்டினா இப்ப என்னன்னு பார்த்துட்டோம். எஃபெக்டிவ் அப்டின்னா என்ன? இருக்கிற வேக்கன்ட்லாம் சேர்த்து போட்டா அது எஃபெக்டிவா இருக்குமா? இருக்காது. எஃபெக்டிவ்னா என்ன? கரெக்ட்டா இருக்கிறத மட்டும் யூஸ் பண்றது தான் வந்து ஒரு எஃபெக்டிவ். ஓகே. லோக்சபால எவ்வளோ மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இப்போ லோக்சபால டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 550யா? இப்போ 10 வேக்கன்ட் இருக்கு. 10 கான்ஸ்டிட்யூயன்சில வந்து வேக்கன்ட் இருக்கு அப்டின்னா, மொத்தம் எவ்வளோ வரும்? 540 வரும். இப்ப நான் என்ன சொன்னேன்? 2ஆ பிரிச்சுக்கணும். இருக்கிற டோட்டல்ல இருந்து 2ஆ டிவைட் பண்ணி, அதோட 1 ஆட் பண்ணா அதான் மெஜாரிட்டின்னு சொல்றது. அப்போ 540ல இருந்து 2ஆ டிவைட் பண்றோம். 270 வருது. அதோட 1 சேர்த்தோம்னா 271. அப்போ இந்த ரெசல்யூஷன் அங்க குடுக்குறாங்க அப்டின்னா, லோக்சபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வரணும் அப்டின்னா, 271 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஆதரவா வோட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகும். சரி, இப்ப ராஜ்யசபா வரலாம். ராஜ்யசபாக்கு எவ்வளோ டோட்டல் ஸ்ட்ரென்த்து? 250. வேக்கன்ட் எவ்வளோ இருக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 10ன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காக. 250லேருந்து 10 போனா 240. அத 2ஆ டிவைட் பண்ணோம்னா 120. பிளஸ் 1 போட்டோம்னா 121. ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம படிக்கும்போதே நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி படிப்போம் இல்லையா? அப்பவே இப்ப எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எந்தெந்த கேஸ்ல எல்லாம் வந்து அந்த மெஜாரிட்டிய வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம சேர்த்து படிக்கலாம். இங்கேயும் நான் வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து கேஸையும் சேர்த்து சொல்லிடுறேன். சரி, இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எந்தெந்த கேஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் இப்போ லோக்சபா, ராஜ்யசபா 2ஆ பிரிச்சு இந்த மாதிரி சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கும். வேர்டிங்கா நீங்க எழுதி வைக்கும்போது அது வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ வந்து ரிமூவல் ஆஃப் இப்ப லோக்சபால 2 பேர் இருக்காங்க. ராஜ்யசபால 2 லீடர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 4 பேத்தையுமே ரிமூவல் பண்றதுக்கு நம்ம எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இது சிம்பிளா உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்ப எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் அவங்க ரெசல்யூஷன் குடுக்குறாங்க. அது வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அவரு வந்து ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. ஓகே. ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணா, எம்பியாவும் ரிமூவ் பண்ணிருவாங்களா? அப்டின்னு கேட்டா இல்ல. அவரு எம்பியா கண்டிப்பா இருப்பாரு. ஸ்பீக்கர் பொசிஷன்ல இருந்து அவரு வெளில வந்துருவாரு. இப்போ நமக்கு கொஸ்டின் எப்டி கேட்பாங்க? ஸ்பீக்கர்ல வந்து இந்த மாரி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருச்சு அப்டின்னா, எம்பியாவும் அவரு வந்து வெளில வந்துருவாரு அப்டின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நாம இத வந்து கரெக்ட்டா படிச்சிருக்க மாட்டோம். அப்ப என்ன போடுவோம்? கரெக்ட் தான். ஆமால்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா, ஸ்பீக்கர்ல இருந்து வெளில வந்துருவாரு.
எம்பியாவும் வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு அது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது அந்த இடத்துல. அந்த குடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்த பார்க்கும். சோ அதுக்கு தான் வந்து நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள கூட நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரி ஓகே. இப்ப பாஸ் ஆகல. ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் கன்டினியூஸ் இன் ஆஃபீஸ். சரி இந்த டாபிக்க நம்ம ஹோல்சமா படிக்கிறதுக்கு என்ன வேணும்? லோக்சபா ஸ்பீக்கர்ஸ் ரிமூவ்டு சோ ஃபார். இப்ப வரைக்கும் எத்தன லோக்சபா ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் ஆகியிருக்காங்க? No speaker of the Lok Sabha has ever been successfully removed from office through a no confidence or removal motion. Attempts have been made, but they continued holding office. இப்ப வரைக்கும் எந்த ஸ்பீக்கருமே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ரெசல்யூஷன் பாஸ் ஆகி வெளியில போகவே இல்ல அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஸோ இந்த ஃபேக்டை நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது இதையும் சேர்த்து எழுதி வைக்கணும். எப்பெல்லாம் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? 1954ல மெம்பர்ஸ் மூடிய மோஷன் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜிவி மவுலாங்கர் அவருக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. ஹுக்கும் சிங்குக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க 1966ல. 1987ல பல்ராம்க்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு டீட்டெயிலா படிக்கணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி அவ்வளவு கேட்க மாட்டாங்க. பட் எத்தனை டைம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாருமே இப்போ வரைக்கும் ரிமூவ் ஆகல. பட் 3 டைம் வந்து இது நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து லோக்சபா ஸ்பீக்கர்ஸ் தட் ஹேவ் லெஃப்ட் ஆஃபீஸ், அதாவது அவர் ஸ்பீக்கரா இருக்கும் போதே ஆபீஸ் விட்டு வெளியில வந்திருக்காரு அப்படிங்கன்னா எத்தனை லோக்சபா ஸ்பீக்கர் அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீலம் சஞ்சீவ் ரெட்டி ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பின்னாடி வந்து பிரசிடென்ட்டா ஆகிறதுனால பிரசிடென்ட்டா ஆக போறாரு. அந்த பொசிஷன் அவர் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து லோக்சபா ஸ்பீக்கருங்கிற பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த காரணத்துக்காக அவர் வந்து ஆபீஸ் விட்டு வெளியில வந்திருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னா ஜிவி மவுலாங்கர் அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ சர்வீஸ்ல இருக்கும்போதே அவர் வந்து இறந்துட்டாரு. இது செகண்ட் கேஸ். ஜிஎம்சி பாலயோகி அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து ஹெலிகாப்டர் கிராஷ்ல 2002ல இறந்திருக்காங்க. அவங்களும் ஸ்பீக்கரா இருக்கும்போதே இறந்திருக்காங்க. ஸோ இந்த 3 கேஸ்ல வந்து லோக்சபால வந்து ஸ்பீக்கரா இருக்கும்போதே இவங்கெல்லாம் வந்து ஆபீஸ் விட்டு வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இதுவும் கேட்க போறதில்ல. எந்த இயர்ல யாரு அப்படியெல்லாம் கேட்க போறதில்ல. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே இந்த மாதிரி தான் படிக்கணும். அந்த டாபிக்கோட ஓவர்வியூ என்ன, அடுத்தது அதனோட ஸ்டாட்டிக் பார்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஃப்ரிஞ்சஸ் ஏரியா என்னன்னு இருக்கு அதையும் சேர்த்து கவர் பண்ணி இப்படி ஹோல்சமா ஒரு டாபிக்க படிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு அதுல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து தப்பாகவே மாட்டோம். நானுமே பண்ண தப்பு என்னன்னா நம்ம தனியா ஸ்டாட்டிக் படிச்சிருவோம். ஸ்டாட்டிக்னா என்ன, பாலிட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு பார்லிமெண்ட் வருவோம், பிஎம் சிஎம் இதெல்லாம் கவர்னர் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது என்ன படிப்போம், நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிக்கிறோம். ஓகே, நியூஸ் பேப்பர்ல இருந்து நமக்கு கண்டென்ட் நம்ம எதுவும் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா உடனே மேகசின் எடுத்து வச்சுக்குவோம். அந்த மேகசினை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு 200 பேஜஸ் வரைக்கும் இருக்குன்னா அப்படியே ஒரு என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போயிட்டே இருப்போம். ஸோ அதுதான் நம்ம பண்ற தப்பு. அதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகவே ஆகாது. அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.